ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்போட முகவுரை பத்தி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தானது. ஸோ அதனால ரெண்டு வீடியோவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போடுறோம். ஓகே, பிரியாம்பிளை பத்தி ஃபர்ஸ்ட் ஜென்ரலான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அதாவது பிரியாம்பிள் முதலில் முகவுரை வந்து எந்த நாட்டு அரசியலமைப்புல வந்து இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. அப்ப நம்மளோட முகவரி வந்து பெரும்பகுதி எந்த நாட்டோட ஒத்து போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட தான் நம்ம பெரும்பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா ஒத்து போகுது. ஸோ ரெண்டாவது, இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை அப்படின்ற ஒரு விஷயம் தேவை அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இதுக்காண்டி தான் 1946 டிசம்பர் 13, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட 3வது கூட்டம் நடக்கும். ஸோ பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன், அந்த டிசம்பர் 13 பாத்தீங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏத்துக்கிட்டாங்க. குறிக்கோள் தீர்மானம். இப்ப இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் இன்னைக்கு சின்ன சின்ன திருத்தம் செய்யப்பட்டு 1947 ஜனவரி 22 அப்ப முகவுரை அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான். அப்ப 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி அதுல சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணி 1947 ஜனவரி 22 ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா 1947 ஜூலை 22 ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நம்ம தேசிய கொடியை தேசியமயமாக்கியிருப்பாங்க. ஸோ அது ஜூலை 22, இது ஜனவரி 22. ஸோ இந்த ஜனவரி 22 மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மட்டும் சொல்றேன். ஜவஹர்லால் நேரு அவர்களால தான் என்ன பண்ணுச்சு முகவரி வந்துச்சு. அப்ப இங்கே ஜா அவ்வளவுதான். ஜனவரி 22 ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த மாதிரி ஈஸியா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க.